அந்த வலுவரின் வாக்கு கேட்பேன். இதே நாட்டு தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய டாபர் காணும். ஏன்னா டாபரே போயிட்டு நல்லவங்கள சேர்த்து பணக்காராகிறதா என் பழக்கம். ஆனா இது வரைக்கும் இருந்தவங்களா பெரிய பெரிய ஆளாகி போயிட்டாங்க. இப்போ ஒருத்தி வந்துங்கிறா, அவள் எப்பொழுதும் பெரிய ஆள் ஆகணும். அடியே இது வரைக்கும் ₹1 கூட வரலடா சொட்ட. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாரும் ₹5 10 ரூபாய் கடன் சொல்லிட்டு போறானுங்கடா. இட்லி கடை கடன் சொல்லலாம், மளிகைக்கல்ல கடன் சொல்லலாம். ஆனா வந்து பத்தி எழுந்து போற என்கிட்ட கடன் சொல்லிட்டு போறாங்க. இப்பயும் அப்படி தாண்டா இருக்கிறாங்க. என் அடுப்புல விறகு வைக்கிறது இல்லைண்ணா, நீயா தாண்டாடா சொட்ட. எதுக்குற நீ ரேட்டு சொல்லு, புது ரேட்டு போட்டுக்கிறீங்களா? ரேட்டு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இந்த ஊர்ல நான் என் ரேட்டு சொல்றேன். வேற என்ன கூப்பிடு? சரிடி. என்னடியா? ஏண்டி என்னங்கடியா? அதான் ஒரு தாய் மாமா. டேய் டாப்ரே சீக்கிரம் பண்ணி வேற. டேய் டாப்ரே அப்படி வா. டாப்ரே ஏய் டாவாண்டியா ஒண்ணுமே புரியல. கீழ பாவாடை கட்டிங்கற மேல பின்னில் போடுங்கற டாவாண்டியா. ஆனா நான் ஒண்ணு இது மட்டும் வெடிக்க மாட்டேன். 45 வருஷமா இருக்குது இன்னும். ஊர் சோறு துணிச்சு இது மட்டும் வளர்க்கணும். ஏண்டா இருந்தாலும் நாட்டிலே இருப்பது நான்கு திசை. நான்கு திசையில செல்வதற்கு முன்னதாக யார் ரேட் சொல்றேன். இது ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை நோட் பண்ணி சொல்லு. அது மட்டும் இல்ல பொம்பளைங்களை நோட் பண்ணி சொல்றேன். நாளை பின்ன அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே தெரியல, நான் ஏமாட்டானு சொல்லு. ஓஹோ ஃப்ரீ டியூஷன் சென்டர். ஆமா முதல் நாள் மட்டும் தான் ஃப்ரீ, ரெண்டாவது நல்ல காசு தான். ஆமா யார் ரேட் சொல்லட்டுமா? ஓடிவா பட்டி போடவையே தொட்டா ஒரு 1000 மாமா, ஒரு 1000
2000 உள்ளி ஜாக்கெட் தொட்டா 3000 உள்ள இருக்கக்கூடிய மாதுளம்பழம் 4000 வட்ட வட்ட பாவாடை பாக்கிறதுக்கு 5000 ஐயோ உள்ள இருக்கக்கூடிய வட்டை வந்து 6000 வணக்கம் சுவாமி. சுவாமி ஆமாம்பா சுகர்ல போ சோரே திரும்ப ராவல நம்மளாட்டி 200 ராத்திரிக்கு மேல ஆட்டம் ஆடிங்கிற ராவு கண்ணு முடிச்ச பிறகு சுகர் வராதுன்னா வரும். அதுதான் சொல்றேன் உனக்காக கஷ்டம் மசாலா தோசை இருக்குதா இனி ஊர சோத்தம் போறவங்க இட்லி தோசை போட்டா கூட பரவாயில்ல சொல்லுவீங்க இருந்தா கூட நான் பாய் அது கூட மசாலா தோசை ஆனா போய் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுனே முளைச்சி போயிருக்கு நீ குறா சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறேன் ஏமா கொடி சாப்பிடுறா ராசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது இருப்பது ஒரே ஒரு திசை இந்த தென் திசையில் இருப்பது அடர்ந்த கானகம் இந்த காட்டில எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி அவர் இடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தை பறிக்கணும் யாவன் வரான்னு பார்க்கலாம் ஓடிவா எனக்கோ தாகம் அதிகமாயிட்டது அதோ இருக்கும் குளக்கரைக்கு சென்று நீர் அடித்துவிட்டு பிறகுதான் செல்ல வருகின்றேன் பாவி பார்த்து வந்தது பணமரமே நீ ஒதுங்கி போறதான உதவி மறப்பேன் ஏண்டி ஒரு ஆண்மகனுக்குள் வருவது தெரியாமல் இப்படி இடித்துட்டு பேசுற யாரடி நீ ஏன் ஒரு பொம்பளை வராங்க தெரியாம மேனஸ் எல்லாம் மிச்சிட்டு ஐயோ பேசுறீங்க யாருங்க ஹூ ஆர் யூ ஏய் என்ன யூ ஹூ ஆர் யூ நல்லா இருக்குதுரியா ஹூ ஆர் யூ நல்லா இருந்துச்சுடா ரொம்ப படிச்சு பண்ணோம் நல்லா இருக்குது थैंक यू சோ நான் யார் தெரியுமா யார் நீங்க இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன் அப்படியா என்னுடைய பெயர் கனகேசன் நமஸ்தே நமஸ்காரம் என்ன காரம் நமஸ்காரம் என்னடி ஸ்வீட் காரம் இந்த காரம் அந்த காரம்ன்றா என்னடி எல்லா லாங்குவேஜ்லயும் வணக்கம் சொல்றேங்க அப்படியே வா நக்கம் எல்லா லாங்குவேஜும் சொல்ற இது லாங்குவேஜ் வா நக்கம் இதாங்க தமிழருடைய பண்பாடு பெரியவர்களை பார்த்த உடனே பணிந்து வைப்பது வணக்கம் அட 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 வா நக்கம் அம்மா நீ என்ன பண்ற எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா போயிட்டா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பசங்க வரும் போன உடனே அந்த வணக்கத்தை மட்டும் வா நக்குன்னு சொல்லி கத்தி கொடு பசங்களுக்கு இல்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க வணக்கத்தை பிரிச்சு சொல்லி பாருங்க எப்படி வா இணக்கம் கொள்வோம் வணக்கத்தை பிரிச்சு சொல்லுங்க அதனால தான் வணக்கம் மனுஷன் நிறையவே பிரிச்சுட்டான் நீ வணக்கத்தை பிரிக்க வந்துட்ட ஆமா சரி ஆகட்டும் இருந்தாலும் இவ்வளவு தெல்லம் தெளிவாக அழகாக பேசுகிறாயே ஆமாங்க நீ யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் உனக்கு இங்க என்ன வேலை நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள் அப்படியே பிறந்த உடனே தாய் தந்தர் இருவருமே மாண்டு படுத்து ஐயோ பிறகு இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய விறகு சொல்லிகளை பொறுக்கி என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் அப்படியா என்னுடைய பெயரோ கச்சிலை கச்சிலை அழகான பெயர் கச்சிலை அடைந்து வரும் கானகத்தில் கொடிய விருது ஒரு நேரமாய் விட்டது நீயும் ஒரு வாலிப பெண் தன்னத்தன்மை இருக்கின்றாய் ஆகையால் விறகு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு நேரத்தோடு வீட்டுக்கு செல் எனக்கும் வேலைக்கு நான் இருங்க ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா என்ன நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னவருடைய கடமை உண்மைதான் நீங்கள் நாட்டுக்கு மன்னவர் அல்லவா உண்மைதான் எனக்கு மிகப்பெரிய குறை நேர்ந்து விட்டது என்னது உனக்கு குறையா அதை தீர்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு சொல்லுங்கள் பெண்ணே உனக்கு என்ன குறையாக இருந்தாலும் நாட்டு மன்னன் நான் இருக்கின்றேன் எனக்கு சொன்னவற்றால் நான் தீர்த்து வைக்கின்றேன் சத்தியமா சத்தியவதி என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் அடி பாவி பெண்களுக்கு எவ்வளவோ பிரயத்தனம் ஆனால் ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும் முத்தம் கொடுக்க வேண்டும் இதுதான் உனக்கு குறை ஆமாங்க ஏய் தன்னந்தனிமையில இருக்கின்றேன் அதனால இந்த ஒரே ஒரு குறையை மட்டும் தீர்த்து விட்டு ஏய் பெண்ணே ஒரு காலம் முடியாது உன்னை கட்டி அணைக்க முத்தத்தை தர முடியாது மாமா ஒரே ஒரு முத்தங்க முடியாது நாளான தாமரை ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும் முத்தம் கொடுக்க வேண்டுகிறாய் பிடிவாதம் என்னால் கட்டி அணைக்க முடியாது முத்தத்தை தர முடியாது இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியாது சொல்றியா
சூத்து டேய் சூத்து கணக்கெடுப்பு வந்துறான் சொட்டை. ஏய் பெண்ணே, வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாதா? நீங்கள் என்னை கட்டியெடுத்த முத்தத்தினை தருவரை இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேங்க. என்ன ஒரு ஆணவம் ஆணவச்சாரி முத்தம் வேண்டுமா முத்தம்? எவ்வளவு ஆணவத்தை பார்த்தாயா? பத்திரமா இருக்கியா தங்கம்? என்னடியா? ஏய் என்ன செய்கிறாய்? நீங்க இங்க அச்சாடியே இவ்வளவு எதமா இருக்கு அப்படின்னா அப்போ அங்க எங்க? ஏய் வாடா எவ்வளவு நேரம் தெரிஞ்சு போமா. ஏய் வாடா ஏர்க்கறக்க போலாமா? எப்படி கேக்குறீங்க? வாடா மயவர மாதிரி வா ஏர்க்கறக்க போலாமா? ஏய் என்ன சொல்ற? ஏன் 2024 காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி வந்துட்டான். எப்படி? எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்க தான் ரேப் பண்ணுவீங்களா? அதனால நாங்க பொம்பளைங்க இறக்குற ஆம்பளைங்க ரேப் பண்றோம். எப்படியா? ஆம்பளை ரேப் பண்ண போறீங்க? அடி பாவி, ஏற்கனவே நாடு குட்டிசவரா போயிட்டு நீங்க இறக்க போறீங்க. நாடு நாசமா போகுது, நமக்கு தேவை என்ன? என்ன என்ன? வா மாமா. ஏய் என்னடி? எல்லாம் ட்ரெண்டிங்ல கூட வர மாடா. எப்படி? வா நூக்காவா லக்கா நூக்காவா லக்கா. அடி பாவி, வா காவால வாயா. மழை பெய்யும் தனி பெய்யுது காவாலாம் ஏன் கூப்பிட்டுங்கிற அவர் காவால ஐயோ காவாயில கூப்பிடலங்க, பாட்டே தான். எப்படியா? வா நூக்காவா லக்கா நூக்காவா லக்கா. காவாலி வர மாட்டேன், மோட்டு மல்லி வர மாட்டேன். இந்த இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? மாமா நான் 20 ரூபாய்க்கு வரச்சிடலாம். சுத்தத்துக்கு வந்துடுறேன். அத்தா என்ன? ஒரே ஒரு வாட்டி முத்தங்க. முடியாதுடி. முடியாது. ஆமா. மாமா என்ன? இல்லனா இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி குள்ளிங்க ஸ்டைலுக்கு வா. எப்படியா? ரத்த கொதிப்பு மாமா. அவனை இதே மாதிரி பண்ணிருந்தா காலைல 5 மணிக்கு பால் கறக்குற மாதிரி கறந்துரும் ஜாக்கிரதை. காலை கட்டி போட்டியா? ஆமா. ஏண்டி எத்தனை எவ்வளோ பால் கறந்துக்கிறா? வா காலை கட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. காலையும் கட்டுவேன். விட்டா எல்லாத்தையும் கட்டு எனக்கு தெரியுமே. ஏண்டி ரத்த கொதிப்புன்றிய? இந்த காலத்துல உங்களை பார்த்து எம்பி பொண்ணுங்களை பார்த்தீங்களோ இல்லையோ, 25 வயசுல இப்ப நான் 50 வயசு வரைக்கும் ரத்த கொதிப்பா வராது. இப்ப 25 வயசுல வர ஆரம்பிச்சு ரத்த கொதிப்பு. உங்களை பார்த்து என்ன மாமா? ஏய் இல்லனா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்ல வாங்க. எப்படி? தடி டுடி டடா டட்டன். தடி டுடி டடா டட்டன். ஆமா. என்ன சொல்ற? அதான் இப்ப சிலேபி வந்து பாத்துக்கறியா இல்லையா? சிலேபியா? ஆமா. நீடி சிலேபி கடைசியா எண்டு மியூசிக் தான் ஹைலைட். எப்படி? தடி டுடி டடா டட்டன். ஐயோ நல்லா இருக்குது மியூசிக். வா மாமா ஒரே ஒரு வாட்டி. ஏய் கட்டி பூடி கட்டி பூடி. என்னடி சொல்ற? லேட்டு. ஏய் எத்தனை கேட்டாலும் உன்னை கட்டி எடுக்க முடியாது, முத்தத்தை தர முடியாது. இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாது? எத்தனை முறை எடுத்தாலும் சரி உங்களை கட்டி அடித்து முத்தத்தை கொடுக்காம இந்த இடத்துல என்ன ஒரு ஆளு? ஆணவக்காரி முத்தம் வேண்டுமா முத்தம்? சரி வந்த பெண் சென்று விட்டான். சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிற செல்ல வேண்டும் வேட்டையாட வருகின்றேன்.